தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் பரிசுத்த ஆவியின் முத்திரை தரித்தவர்களா? எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டு இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் தூய திரு இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்ட நமக்காக அவர் பிதாவின் இடத்தில் பரிந்து பேசி, நாம் இந்த உலகில் வாழும் காலங்களில் நமக்கு ஏற்படும் உபத்திரவங்களிலும் வேதனைகளிலும் இடர்பாடுகளிலும் நம்மோடு உறவாட தேவனிடத்தில் இருந்து பரிசுத்த ஆவியை நமக்காக இயேசு கிறிஸ்துவானவர் பெற்று அவரை விசுவாசிக்கும் நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்தருளினார். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக, பரிசுத்த ஆவியின் வார்த்தைகளுக்கு ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது நமக்கு ஏற்படும் அனைத்து சத்ருவின் சூழ்ச்சிகள் தந்திரங்களை முறியடிக்கத்தக்கதான பலமும் சோதனைகளை தாங்கத்தக்கதான சகிப்புத்தன்மையும் தந்து நமக்கு அவருடைய பலத்தை தந்து ஆறுதலை தந்து வழிநடத்துவார். நமக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அவர் முத்திரையிட்டு இருக்கிறார். எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இரட்சிப்பை பெற்றவர்களாக, கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தவர்களாக, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் ஜீவ பலியாக தம்மை தந்து அவருடைய திரு இரத்தத்தினாலே எனக்கு இரட்சிப்பை தந்தார். நான் என்னை முழுமையாக தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்திலே நிலை நின்று நடப்பேன் என்று நம்மை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, நாம் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி நடக்கும் காலங்களில் மீண்டும் சோதனைக்கு உட்படாத வண்ணம், பாவத்திற்கு மீண்டும் திரும்பாத வண்ணம் நாம் நம்மை காத்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமே. இறுதி நாள் வரைக்கும் உறுதியாக இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாக நிலைத்திருப்போம். நாம் பின்மாற்றம் அடையாத வண்ணம், பாவத்திற்கு சம்மதியாத வண்ணம், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத வண்ணம் கிறிஸ்து நமக்குள்ளாக ஜீவனாக இருந்து வழிநடத்துவார். நாம் நம்மை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம், விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருப்போம். 2 தீமோத்தேயு 2:19 ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சித்தத்தை செய்வோம். அவர் நமக்கு பரிசுத்த ஆவியின் முத்திரையை தந்திருக்கிறாரே, அவர் நம்மை காத்து வழி நடத்துவார். அவரே அஸ்திபாரமாக இருக்கிறார். ஆமீன்.